ரீசன்ட் டைம்ல விராட் கோலி பூமாவோட இருந்த 110 கோடி மதிப்புள்ள டீல பிரேக் பண்ணாரு. ஆனா அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியால பூமாக்கு கடைசி 8 வருஷமா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருந்தது விராட் கோலி தான். அந்த பார்ட்னர்ஷிப்ல விராட் கோலி இருந்தப்பதான் பூமாக்கு அண்டர்ல 180 ஒரு பிராண்டை சப் பிராண்டா ரிலீஸ் பண்ணாரு. பட் ஓவர் த டைம் விராட்டோட 180 பிராண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஈவன் பூமாவோட 10% ஆஃப் த சேல்ஸ்க்கு 18 தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அந்த டைம்ல தான் விராட் கோலியும் அந்த 180 பிராண்டை குளோபல் பிராண்டா மாத்துறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமான்ற ஒரு பிராண்ட் ஒரு லார்ஜர் என்டிட்டி. என்னதான் விராட் கோலி அவரோட 180 பிராண்டை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கினாலும் அது பூமாவோட சப் பிராண்டா இருந்தனால அதுல விராட் கோலியோட கண்ட்ரோல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் விராட் கோலி பூமாவோட டீலை பிரேக் பண்ணிட்டு அஜிலிட்டாஸ்ன்ற ஒரு நியூ ஸ்டார்ட் அப் கூட பார்ட்னர்ஷிப் பண்றாரு. ஸோ அதனால தான் பூமாவோட எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ண இந்த அஜிலிட்டாஸோட பிராண்டோட பார்ட்னர்ஷிப் பண்றாரு. அண்ட் அதுல அவரோட 180 பிராண்டோட கண்ட்ரோலும் அதிகமாவே கிடைக்குது. ஸோ விராட் கோலியோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா இந்த 180 பிராண்ட் தான் இந்தியால இருந்து ஆரிஜினேட் ஆகி போற ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்போர்ட்ஸ் வேர் பிராண்டா இருக்கும்.